ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் செல்லப்பிராணி பைரவுக்கு அதுக்கு அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது அதுக்கு சமைக்கிற குக்கரு, இது எங்களுக்கு சமைக்கிற குக்கரு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னா, அரிசியை கழுவி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறலாம். சாப்பாடை வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து துண்டை கருவாட்டு குழம்பு, நெய்மன் துண்டை இருக்குங்களா, துண்டு கருவாடு, அந்த கருவாட்டு குழம்பு. அதுக்கு தான் அந்த பாருங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து உரிக்கலை பாருங்கள், வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் உரிக்கலை, இது உரிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பால் பாத்திரம் பார்த்திங்களா, இந்த எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வந்து 2 மாடு வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து அப்படியே பால் எவ்வளவு பாருங்கள், உங்கள் பக்கத்துலேயே பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். திக்காக இருக்கா? இந்த பாலை வந்து நம்ம இதில் ஊற்றி காய வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கலக்க மாட்டேங்க, அப்படியே காய வச்சிருவேன். சூப்பராக இருக்கும் பால். அப்படியே ஆடை வந்து பார்த்திங்கன்னா இம்மூட்டு ஆடை விழுகும். அந்த ஆடையை தான் எடுத்து வந்து நான் வந்து நெய்யாக உருக்கிடுவேன். நல்லா சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அது நெய் காய்ச்சிடுவேன். நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பாருங்க பால் குண்டா, இது கொஞ்சம் காயட்டும், வச்சுக்கலாம். அது காஞ்சது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அரிசியெல்லாம் கழுவி நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணியை கழுவி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக. இருங்க, உங்கள் முன்னாடியே கழுவி ஊற்றி வைக்கிறேன் பாருங்க. இப்படித்தாங்க எனக்கு தினமும் ரொட்டீன் வேலை. தினமும் காலையில் எந்திரிக்கிறது, பாலக்காய வைக்கிறது, பைரவுக்கு சாப்பாடு வைக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, அப்படியே வந்து ஓடிடும். சமைச்சு முடித்தேன்னா, இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டாக சமைக்கிறேன்னா, மணியை பார்த்திங்கன்னா மணி 7:45 ஆகி போச்சு. இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் வந்து என் பசங்களுக்கு வந்து அவன் 12th படிச்சுட்ருக்குறானா, அப்போ வந்து நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு அப்படியே என்னோடய வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக 6 மணி 6:30 போது எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போ அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு அவனே வந்து 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். நான் சமைச்சு வச்சுட்டு பூராமே ஆறி போயிடும். சுட சுட சாப்பிட்டாத்தே ருசியாக இருக்குது. அதனால தான் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக சமைக்கிறேன் நான். பாருங்க, வந்து நான் இப்படி அரிசி அப்படி பிணையவிட மாட்டேன், சும்மா இப்படியே தான் செய்வேன். நல்லா செஞ்சுட்டு, ஏன்னா அதில் இருக்கிற சத்து பூராமே அதுக்கு போயிடுது. அந்த சத்தையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் செடிகளுக்கு ஊற்றி அதிலேருந்து காயை பறித்து நம்ம சமைக்கிறோம். எப்படி என்னோடய ஐடியா? இதில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது குக்கரை மூடி அடுப்பில் வச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா பைரவுக்கு அதையும் கழுவி நம்ம 2 அடுப்பையும் பற்ற வச்சு நம்ம சாப்பாடை வச்சிடலாம். இது மட்டும் நல்லா கழுவி முதல் கழுவு நல்லா கழுவிட்டு 2வது கழுவு அப்படியே சும்மா ஓட்டுற மாதிரி ஓட்டி விட்டுருவார். பையனுக்கு வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டதுனால இப்போ தாங்க நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன்.
ஐயோ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த குளிர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வெயில் காலம் கூட அவ்வளோவா தெரியலை. இந்த குளிர் காலத்தில் தண்ணியை தொடவே முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஐஸ் அப்படியே கையெல்லாம் விரைச்சிக்கிறோம், அப்படியே இருக்கும் பார்த்துக்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் எந்திரிச்சு சங்கடப்படாமல் பையன் படிக்கிறானே அப்படின்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு கம்ப்ளீட்டாக 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருவேன் நான். இது வந்து நான் மூடியை போட்டு மூடி எப்போயுமே குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி பார்த்துடணும். ஏன்னா அரிசி கரிசி இதில் சிக்கிருந்துச்சுனாலும் மேலே காற்று சைடில் காற்று வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதையுமே வந்து நல்லா செக் பண்ணி டைட் பண்ணி போட்டுக்கிறணும். இதோட மூடியை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அப்படியே அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள், பாலுமே கொதியற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த குக்கரு பைரவுக்கு குக்கரு, எங்களுக்கு குக்கரு. பாருங்கள், இந்த பாலை ஊற்றிட்டு போய் என்ன செய்ய போகிறேன், குடிக்க போகிறேன் நான். இந்த பொங்கி வருதுங்களா, ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பைரவுக்குமே வந்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு. காலையில் பாவமாக இருக்குது, அப்படியே ஒன்றுமே குடிக்காமல் படுத்துருக்கிறான். அதுக்கு தான் அவனுக்கும் பால் ரெடி ஆகிடுச்சு, எனக்கும் பாலும் ரெடி ஆகிடுச்சு குடிக்கிறதுக்கு. ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் உரிச்சிட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு சாப்பாடுமே ரெடி ஆயிடும். அப்படியே அடுத்தடுத்து துண்டை கருவாடு குழம்பு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த துண்டை கருவாடு காலையில் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி பாலை குடிக்கிறது எவ்வளோ மேலுங்க. அதனால் டீ காஃபி குடிக்கவும் ஒப்ப மாட்டேங்குது. யாராவது உரமரம் வந்தால் மட்டும் டீயை போடுறது. பசங்க கேட்டால் அப்பப்போ போட்டு கொடுப்பேன். நானும் பெரும்பாலும் வந்து பால் தாங்க, எனக்குலாம் பால் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆற்றிட்டு போயிடலாம். பாருங்க, வாங்க இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம வந்து கீழே வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்க, பயிரை படுத்துருக்கானா பாலுக்காண்டி. பால் குடிக்கிறேன் சார் வீரசாமி அம்மா, நம்ம 2 சேர்ந்து குடிக்கலாம். உனக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா. இந்த மணி பிளான்ட்டு வீட்டு முன்னாடி இதுக்கு ஊற்றிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெத்தலை கொடி, இந்த இருங்க வெத்தலை கொடி, இதுக்குமே கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அழகு செடி, இங்கே பாருங்கள் அழகு செடி வச்சுருக்கணுங்களா, இதுக்கு கொஞ்சம் இப்படி ஊற்றி விட்டுக்கலாம். சரியாக போச்சுங்களா. இப்போ பால் இங்கே பாருங்க வந்துட்டார் வெளியில். இருசாமி வேறு அம்மா உனக்கு பாலெலாம் எடுத்துகிட்டு வரேன், நம்ம சேர்ந்து குடிக்கலாம். இவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் புளி ஊற போடணும். அந்த கருவாட்டு குழம்புக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2-3 போடணும். இதான் என்னோடய வேலை. பாய் மக்களே,
நாங்கள் பால் குடிக்க போகிறோம்.